ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ரசிபிரியாவில் லலிதாவின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பண்ண போற தேவாமிர்தமான பிரசாதம் கோதுமை மாவு பருப்பு போலி. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டு வந்துருவோம். அதற்கப்புறமா இதோட சிறப்புகள் என்ன, எதற்காக இந்த பிரசாதம் பண்றோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேசலாம். கோதுமை மாவு பருப்பு போலி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை பருப்பு, 1 கப் பொடித்த வெல்லம், 1½ கப் கோதுமை மாவு, தேங்காய் துருவல் தேவையான அளவு, ஏலக்காய் பொடி சிறிதளவு, மஞ்சள் பொடி சிறிதளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கோதுமை மாவு பருப்பு போலி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. இப்ப இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத சொல்லுங்க. கண்டிப்பாப்பா. இப்போ அதுக்கு முதல்ல ஆரம்பத்துல இருந்தே ஒரு கொஞ்சம் சஸ்பென்ஸா வச்சுட்டு போவோம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ அந்த போலி அப்படிங்கிறதுக்கு இது எதுக்காக செய்யறோம் அப்படின்னு, இது நம்ம இந்த வருஷம் இப்ப அடுத்த வாரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த நேரம் களை கட்டி இருக்கும். தீபாவளி அதுக்காக தான் இதை செய்ய போறோம். தீபாவளிக்கு பருப்பு போலி, அதுவும் கோதுமை மாவு பருப்பு போலி செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நம்ம நேயர்கள் என்ன நினைப்பாங்க, இவங்க என்னடா அது போலி அப்படிங்கிறது இருக்கவே இருக்கு, ஆனா எதுக்கு தீபாவளிக்கு செய்யணும் அப்படின்பாங்களே. இந்த சஸ்பென்ஸை பின்னாடி உடைச்சிருவோம். பொதுவாக கோதுமை மாவு இப்போ நம்ம சொன்ன அளவு இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த கோதுமை மாவு எப்பவும் போல சப்பாத்திக்கு இல்லாம கொஞ்சம் தளர பிசைஞ்சுக்கணும். தளர பிசைஞ்சு அதுல உப்பு, கலருக்காக கொஞ்சமா மஞ்சள் போட்டு இதை நல்லா தளர பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் பிசைஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 ஸ்பூன் ஒரு நல்லெண்ணெய், கொஞ்சமும் நெய். நல்லெண்ணெய் கசப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா நெய்யிலேயே கொஞ்சம் அதை தடவி இது ஒரு நல்ல அழகா ஒரு மூடி போட்டு அதை ஊற விட்டுறணும். அதுக்கப்புறம் உள்ள வைக்கிற அந்த பூரணம் அப்படின்னு, இந்த பூரணத்துக்கு கடலை பருப்பை நம்ம குக்கர்ல எவ்வளவுக்கு அதுக்கு நீர் வேணுமோ அதை எடுத்து திட்டமா வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி ரொம்ப குழையக்கூடாது, குழஞ்சி போனா பாயசம் ஆயிடும். அது மாதிரி வேக வச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வெல்லம், இதுக்கு சொன்ன அளவுக்கு வெல்லம். அந்த வெல்லத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முன்னாடியே கரைச்சு வடிகட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு நெய், அதே மாதிரி அந்த பூரணம் செய்யறதுக்கான உண்டான தேங்காய். முதல்ல இதை பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ பூரணத்தை ஏற்றி முதல்ல பூரணத்தை ரெடி பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இந்த மேல் மாவில் அந்த பூரணத்தை வச்சு போலியாக தட்டி போலி தான் செய்ய போகிறோம். ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டே கூடவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த போலிக்கான ஒரு போலி பிரதாபம்னே வச்சுப்போமே, அந்த பிரதாபத்தை ஃபுல்லாக நம்ம பேசிட்டே செய்யலாம். சரியா? கண்டிப்பா. போலி அப்படின்னு உடனே ஸ்வீட் அப்படியா பார்க்கலாம், அது ஒரு ஸ்நாக்ஸா பார்க்கலாம், பிரசாதமா அதோடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறது கண்டிப்பா செய்யலாம். இப்போ முதல்ல நம்ம வெல்லம், இதை நம்ம நீர் சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதில் இருக்கிற எல்லாத்தையும் வடிகட்டிட்டு, அதாவது அதில் இருக்கிற அழுக்குகள், அதாவது வெள்ளை பாகு காய்ச்சும் போது அதுக்குன்னு இருக்கிற கசண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு திக்கா எடுத்து வச்சிருக்கோம், கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ நம்ம முதல்ல அதை சேர்த்துருவோம். ஒரு கரண்டி கொடுங்களேன். நேரா அடுப்புல சேர்த்துறோம். ஆமா, நேராவே சேர்த்துடுறோம். நான் கொஞ்சம் கெட்டிமா எடுத்திருக்கேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா இப்போ நம்ம இது நேரம் எல்லாமே கன்சியூம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா, ஒன்னொன்னுத்துக்கும் அப்படின்னு. இப்போ நம்ம கொஞ்சம் நீர்க்க கரைச்சிட்டோம்னு வைங்களேன், ஏற்கனவே கடலைப்பருப்பை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம மசிச்சு ரெடியா குக்கர்ல வேக வச்சு எல்லாத்தையும் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இதுல கரெக்டா நம்ம திட்டமா வச்சுட்டோம் அப்படின்னா, இது அதுல இருக்கிற நீர்லாம் சுண்டி நம்மளுக்கு வரத்துக்கான நேரம் கொஞ்சம் கிடைக்கும், சட்டுன்னு பண்ணிடலாம். இப்போ நம்ம வெல்லம் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டாச்சு. இப்போ ஏலக்காய் பொடி, அதற்கப்புறமா கடலை பருப்பு அதையும் சேர்த்துரும். இந்த கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சு அதை மிக்சியில அரைச்சிருக்கோம் இல்லையா, அது இவ்வளவு கெட்டியமா இருக்கணும். ஆமா, ஏன்னா அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம கொஞ்சம் கூட தளர விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி பாயசமா ஆயிடும். அதனால இது ரொம்ப சர்வ ஜாக்கிரதையா வேக வச்சு இதை எடுத்துக்கிறோம். இப்போ ஒண்ணு தேங்காய் இல்ல பருப்பு அந்த மாதிரி. இப்ப நம்ம பூரன் போலி அப்படின்னு சொல்லும் போது நம்ம முதல்ல தேங்காய் போட்டோம் இல்லையா, தேங்காயும் வெல்லம் போட்டோம் இல்லையா, அதோட நிறுத்திக்கலாம். பூரன் போலினா அதை மட்டும் எடுத்துட்டு கூட பண்ணலாம். இப்ப இதுவே நீங்க 2 விதமா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பூரன் போலியை தனியா பண்ணிக்கலாம். இப்ப கடலை பருப்பு போலிங்கும் போது இந்த பருப்பு சேர்த்துட்டு அதையும் பண்ணிக்கலாம்.
நீங்க 2மே போடுவோம். ஆனா அதான் அது எல்லாமே ரெசிபிலாம் நம்மளது பார்த்தோம்னா எல்லாமே ஒரே கலர் 2 மாங்காய் தான். இதை இப்படியும் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதை நல்லா கலந்துருவோம். கலந்து ரெடி பண்ணிப்போம். இப்பவே கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, தளர ஆரம்பிச்சுட்டு. ஆனா வந்து அது தளர்ந்து சேர்ந்துலாம் வரதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் பிடிக்கும் இல்லையா? அதுக்காக தான் இவ்வளோ ப்ரிகாஷனா எல்லாத்தையும் வந்து முன்னாடியே சேர்த்து பண்றோம். சொல்லுங்க மேம், இப்போ அடுத்து நம்மளுடைய கோதுமை மாவு பருப்பு போலி செய்ய என்னெல்லாம் செய்ய போறோம்? இப்போ முதல்ல வந்து பூரணம் தயார் பண்ணி வச்சுட்டோம். அதே மாதிரி தயாராயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம அதுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு உண்டான மாவையும் பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுருக்கோம். இப்போ போலி செஞ்சுட்டே இப்போ இத்தனை நாள் வரைக்கும் இந்த போலியோட பிரதாபம் அதெல்லாம் பற்றி பேசிட்டோம். இப்போது எதற்காக இந்த போலி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ நம்ம செய்யப்போம். தீபாவளிக்கும் போலிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா 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 அதை நான் சொன்னேன். அதான் சஸ்பென்ஸ், அதை கடைசியில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்துருவோம். இப்போ பூரணம், அந்த பூரணத்தை வந்து நம்ம ஆயாச்சு. இப்போ நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா உருண்டையா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முதல்ல பிடிச்சி வச்சுக்கலாம். தீபாவளி கொண்டாட்டம் வந்த 5 நாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விமரிசையாக கொண்டாடுறாங்க. இதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டோன்னா, தீபாவளிக்கு இப்போ அமாவாசைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சது வந்து அமாவாசை. அப்போ அந்த அமாவாசைக்கு முதல் நாள் அது வந்து நரக சதுர்தசின்னு சொல்கிறோம். அதுக்கும் முன்னாடி பார்த்தோன்னா திரையோதசி, அதுதான் தன திரையோதசி அப்படின்னு சொல்கிறது. இந்த தன திரையோதசி அப்படிங்கிறது தான் தாந்திரேயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் முதல் நாள் பார்த்தோம் அப்படின்னா துவாதசி, அன்னிலேருந்து தான் அந்த விழாக்கள் வந்து ஆரம்பம். அதற்கப்புறமா இந்த அமாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா கோவர்தன பூஜை. அந்த கோவர்தன பூஜைக்கு அடுத்த நாள் வந்து யம த்விதீயை அப்படின்னு சொல்றது. இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த யம த்விதீயைக்கு தான் இந்த போலி பிரசாதமா செய்ய போறோம். முதல்ல இப்போ வந்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கோதுமை மாவும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்டஃப் பண்ணி போடுறோம்ல, அப்போ வந்து அந்த கேப்ல சஸ்பென்ஸை உடைச்சிடுவோம். இப்போ முதல்ல வாழையில எடுத்திருக்கோம். அதில் வந்து கொஞ்சமா நெய், நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தையும் நல்லா தட்டிப்போம். யம த்விதீயை அப்படின்னு சொன்னோம். யமன் வந்து தன்னோட சகோதரி வீட்டுக்கு யமி அப்படின்னு சொல்லுவாங்க, யமுனா அப்படின்னு சொல்லுவாங்க, யமுனை அப்படின்னு. ஸோ அந்த யமுனா வந்து வீட்டுக்கு, அதாவது யமுனாவோட வீட்டுக்கு போனாராம். அது போன நாள் வந்து இந்த தீபாவளிக்கு மறுநாள் இந்த நாளில் தான். அப்படி போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, யமுனா வந்து ரொம்ப அழகாக தன்னோட சகோதரனான யமனை வந்து இந்த மாதிரி மாலை போட்டு வரவேற்று எல்லாம் பண்ணி, ஏன்னா யம தர்மராஜன் எந்தாலும் ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா யாரானும் வந்து அவங்கள வந்து வரவேற்பாங்களா? அப்பா யமா பாப்பா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொந்த தங்க வீட்டுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஆனா அவரை வந்து இவ்வளோ தூரம் சகல மரியாதைகளோட வரவேற்று தன்னோட தங்கையை பார்க்கறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி போகும்போது அந்த மாதிரி போகிறதே தன்னோட தங்கை வந்து இவ்வளோ அழகா வந்து தன்னை வரவேற்று உபச்சாரம் பண்ணி இத்தனை விதமா வந்து பதார்த்தம்லாம் பண்ணி தனக்கு வந்து கொடுத்துருக்கா அப்படின்னோடனே அப்படியே ஆமா ரொம்ப பூரிச்சு போய் அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஒரு வரம் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்னையா, அதாவது சகோதரிகள் வீட்டுக்கு சகோதரர்களை அழைச்சி இந்த நாள்ல யம த்விதீயா நான் வந்து இந்த மாதிரி நான் உன்னோட வீட்டுக்கு வந்த மாதிரி யாரெல்லாம் வந்து குடும்ப ஒற்றுமை, இதுல வந்து நம்மளுக்கு முக்கியமே என்ன அப்படின்னா குடும்பத்தோட ஒற்றுமை. அதெல்லாம் தாண்டி குடும்ப ஒற்றுமைக்காக யாரெல்லாம் ஒற்றுமையா இருந்து இப்படி வரவேற்று இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் அதாவது யமன் வந்து என்ன பண்ணுவாங்க, யமக்கிங்கர்களும் துன்புறுத்துவாங்களா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த யம பயத்தையே நான் கொடுக்க மாட்டேன், சகல சௌபாகியங்களும் கிடைக்கும், அதனால நீண்ட ஆயுள் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? இப்போ நம்ம வந்து நெய் விட்டு ஆமா இப்போ போலின்னு போட்டுட்டோம், திருப்பி போட்டுருவோம். அதை நெய் அப்படின்றத சொன்னேன், நெய்யை வந்து விட்டு வாத்துட்டோம் அப்படின்னா அது 8 ஊருக்கு ஊற கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம்.
சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தாராள மனசு வேணும்னு சொல்லுவாங்கல்ல. நெய்யிலலாம் ஆமா. அதனால போலிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தாராளமா. போலிக்கு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தாராள மனசோட தான் அதை விடணும். ம். அதுக்குள்ள நம்ம 2வது தட்டிடுவோம். ம். இப்போ நம்ம 2வது போலியை எடுத்துட்டோம். ரொம்ப சூடா, சுவையா, ஹெல்தியான போலி தயாராயிடுச்சு. தீபாவளி போன்ற பண்டிகைகள் வரும்போது பயங்கரமா நம்ம வந்து ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ்ன்னு நெறைய சாப்பிடுவோம். சாப்பிட்டு அதுவும் 3 நாள்லாம் இல்ல. 10, 15 நாளாவே நம்ம பயங்கரமா சாப்பிட்டு நம்ம வயிறு கிட்டத்தட்ட மந்தமா இருக்கும். அந்த மாரி நேரத்துல நமக்கு கொஞ்சம் ஹெல்தியான சில விஷயங்களும் வயிற்றுக்குள்ள போகணும். அது சரி செய்யறதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படும். அதுக்கான ஒரு ரெசிபி தான் அடுத்து செய்ய போறேன் அப்படின்னு நீங்க முன்னாடி ஒரு ஹிண்ட் குடுத்திருந்தீங்க எனக்கு தனியா. சோ அந்த ரெசிபி என்ன? கண்டிப்பா. இதுல வந்து அ 10, 15 நாளாவே சாப்பிட ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா இப்பல்லாம் வந்து இது 10, 15 நாளா சாப்பிட்டோம் அப்படின்னா, ஹெல்த் கான்ஷியஸ் நெறைய இருக்கு இல்லையா? எல்லாரும் இப்ப ஹெல்தியா ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா நம்ம சாப்பிடுறது எளிதில ஜீரணமாகணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இதுல எடுத்துக்கிற பலகாரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா, எண்ணெயில பொரிச்சது. அத்தனையும் எண்ணெயில பொரிச்சது. அதோட இல்லாம காலங்காத்தால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தீபாவளி அன்னைக்கு லேகியம் குடுப்பாங்க வெறும் வயித்துல. அந்த லேகியம் குடுத்துட்டு பண்ணுவோம். இப்ப அந்த லேகியத்த கூட வீட்ல பண்றதுக்கு நம்மளுக்கு தெரியலன்னு சொல்றோம். பண்றதுக்கு நேரம் இல்லன்னு சொல்றோம். ஏன்னா அது கொதிக்கணுமே. லேகியம் இருக்கான்னு கூட சில பேர் கேக்குறாங்க. தீபாவளில அது வேற இருக்கா? எனக்கு அத பத்தி தெரியல. ஆனா தீபாவளி லேகியம் அப்படிங்கிறது கண்டிப்பா அந்த லேகியம் சாப்பிட்டுட்டு தான் நம்ம வந்து மத்த வேலைகளே அதாவது கங்கா ஸ்நானம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா கையில அழகா அம்மா வந்து குடுப்பாங்க. அந்த லேகியத்த சாப்பிட்டுட்டு தான் மத்த கொண்டாட்டங்களே ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அத சாப்பிட்டது அத்தனையும் ஜெரிக்கணுமே. ஆமா. இல்லையா? இது வெறும் வயித்துல போயி அந்த ஜீரண சக்தியை ஏற்படுத்தினா தான் அடுத்த வேளைக்கு பசிக்கும். அடுத்த கிராண்ட்களா விஷயத்த உள்ள தள்ள முடியும். ஆமா. இல்லையா? அப்படின்னு. இப்போ எனக்கு தீபாவளி லேகியம் பண்ண வராது. பண்ண தெரியாது. எனக்கு அது வந்து இவ்ளோ நாள்லாம் எடுக்கும்னு சொல்றாங்க. நான் அதுக்கெல்லாம் வந்து மெனக்கெடவே மாட்டேன். டைம் இல்ல. இப்படின்னு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்கியூசஸ்லாம் ஒரு பெரிய லாங் லிஸ்ட் இருக்கும் இல்லையா? அவங்களுக்கா சும்மா ஷார்ட்டா சிம்பிளா இப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சிடணும். ஓகே. ஜீரண சூர்ணம் செய்ய தேவையான பொருட்கள்: ஓமம் 2 டேபிள் ஸ்பூன், சுக்கு 2 டேபிள் ஸ்பூன், வெல்லம் தேவைக்கேற்ப, தேன் சிறிதளவு. இப்போ 2 பொருள் தான். இந்த 2 பொருளை வச்சு தீபாவளி லேகியமா இல்லாம இது ஒரு சூர்ணம் ஃபார்மேட்ல கொடுப்போம். ஓமம் இதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா வெறும் வானலில வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சிருக்கோம். இது இப்போ இத சொல்லும் போது ஓம வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓம தண்ணின்னு சொல்றீங்க இல்லையா, ஓம வாட்டர் அதை வந்து நம்ம வந்து பக்ஷணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இஷ்டத்துக்கு குடிச்சிருவோம். ஆனா இதை வந்து எடுக்கும்போது கரெக்டா இந்த ப்ரொபோர்ஷன்ல அப்படின்னு வந்துடும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஓம வாட்டர் அப்படிங்கும்போது அதுல ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அது அப்படியே நாக்கில் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் வந்து சுக்கும் ஓமம் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி அதாவது ரொம்ப வந்து மைய இல்லாமல் கொஞ்சம் ஒரு 1, 2மா சூர்ணம் மாதிரி கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் இப்படி எடுத்துருக்கோம். இதை இந்த பொடியை வந்து அழகாக அந்த வெள்ளத்தில் சேர்த்துருவோம். இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி பொடியாக தானே இருக்கு இல்லையா. இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் தேன் விட்டுக்க போகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம இந்த பலகாரங்கள்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து வயத்தில் வந்து அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற வந்து அந்த லைஃப் ஸ்டைல், அதாவது அந்த ஃபுட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லும் போதே அதுவே கொஞ்சம் எங்கேயோ இருக்கும். இது வந்து ஸ்வீட் ஸ்டஃப்டு லென்டில் ஃப்ளாட் பிரெட் அப்படின்னு சொன்னோம். நம்ம என்ன சாப்பிட்றோம்? பிட்சாவும் பர்கர் எல்லாம் அதெல்லாம் தானே சாப்பிட்றோம் இல்லையா. அப்போ வந்து நம்ம பாரம்பரியமான உணவு சாப்பிடும்போது அது கண்டிப்பாக அது ஒத்துக்கணுமே இல்லையா. இது வரைக்கும் அது பழக்கப்படாத ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா. கண்டிப்பா அது வந்து என்ன பண்ணும், என்னென்னமோ நெஞ்சரிச்சல் எரிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நிறைய விஷயங்கள் வரும்ல. அப்போ வந்து ஏற்கனவே இது சுக்கையும் வந்து நம்ம வந்து அதுக்குன்னு இருக்கிற அளவுக்குலாம் ரொம்ப போட்டுற முடியாது. இதை எடுத்துக்கிற அளவும் வந்து ஒரு சின்ன ஒரு உருண்டையா சின்ன உருண்டையை தான் சாப்பிட முடியும். இப்போ வெல்லமும் போட்டதுக்கு அப்புறமும் இதுக்கு வந்து காரம் ஜாஸ்தி. இப்போ இதில் போட்டேன், தேனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து சூர்ண ஃபார்முக்கு வந்துடும். இதை நம்ம வந்துட்டு அது சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சலாம் வேண்டாம். நம்ம கையில ஒரு ஸ்பூனை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுடலாம். இல்லை அப்படின்னு கேட்டோம்னா பின்னாடி வந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சப்புறம்
அழகாக ஒரு வெந்நீர் குடிச்சிட்டு வெந்நீர் குடிச்சதுக்கு அப்புறமா இது சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நாக்கில் அப்படியே ஒரு மாதிரி தேவாமிரதமாக இருக்கும். போலி தயாராயாச்சு. இப்போ வந்து கிருஷ்ணர் நினைச்சிட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணிடலாமா? கண்டிப்பாக. இப்போ வந்து போலி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு அதற்கு தீபாவளிக்கான ஒரு ஜீரண சூர்ணமும் வச்சுருக்கோம். ஏற்கனவே நான் சொன்னேன், யம த்விதியைக்காக பண்ணினாலுமே இது நரகாசுர வதம். அது வந்து கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகாக நரகாசுரனை வந்து வதம் பண்ணி அந்த நாள் தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். அதனால கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் இதை கொடுக்க போகிறோம். ஸோ கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ நமः பங்கஜ நாமாய நமः பங்கஜ மாலினே நமः பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலான போலி. போலினா ஒரு ஸ்நாக்ஸ், ஒரு ஸ்வீட் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பின்னணி இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நமக்கு வந்து ரசிக பிரியா லலிதா மேம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு நம்ம நிறைய சாப்பிடுவோம். சாப்பிட்டதுனால வயிற்றுக்கு ஜீரண பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக ஜீரண சூரணமும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 ரெசிபி பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணியை தாண்டி ரெசிபி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி வேறொரு தேவாமிர்தம் எபிசோட்ல நான் உங்க நிவேதா மற்றும் ரசிக பிரியா லலிதா மேம் நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து இப்ப விடைபெறுறோம். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறோம். இது மிஸ்டர் கால் கடலெண்ணெய் வழங்கும் தேவாமிர்தம், பவர்ட் பை டக் டக் பெருங்காயம்.